வாங்கி வச்சு பேர் போனா இல்லைன்னா அப்படியே கைக்கு நாளம் தான் இல்லை அது அப்படியே 100 வீடியோ விடுறேன் ஓகே. கடமா பெரிய கடமா வெட்டணுமா எவ்வளோ ஓடிச்சு? இன்னுமா போல அவரியா அவ்வளோ வீடியோ வந்து இன்னும் போலன்றா மீன் ஜூஸ் நிறைய வெரைட்டி இருக்கு. இது ஃப்ரெஷ்ஷா இருக்கா? பரவாயில்லையா? இது மீன் சூப்பர். பண்ணி செய்யலாம். இதெல்லாம் பெரிய போட்டு மீன் தாங்கும். ஏற்கனவே 10 நாள் 15 வயசு இருந்தாலும் நம்ம 1 வாரம் 4 நாள் 4 நாள் வைக்கலாம். வெட்டுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்கன்னு சொல்கிறீங்க. காலை ஊத்துறாங்களா? அப்படி போடணும். அப்படி போட சொல்றியா? போட்டுருவோம். Okay, over. போட்டோம். இப்போ உங்களுக்கு முடிஞ்சுன்னு வச்சுங்களா, நம்ம மீன் போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிட்டோம். ரெடியாகி வர்றது வந்துச்சுன்னா அப்படியே விட்ட வேண்டியதான். இவங்க சும்மா நிற்பாங்க இவங்க எல்லாத்துக்கு. எடுத்து உள்ள வச்சுருங்கண்ணா. டேய் நான் மீன் நம்ம போட எடுக்கிறீங்க எங்க ஒரு மீனை செப்பரேட் வாங்கிக்கிங்க. ஒரு மீனை செப்பரேட்டாக வாங்கிக்கிங்க. தனித்தனியா என்னாச்சு? ரவுண்டாக வேணுமா? ரவுண்டாக இவ்வளோதான் ஸ்லைஸ், ரவுண்டு ஸ்லைஸு அப்படிதான் வேணுமா? மெயினாக அதை விட இது நல்லா இருக்கும். ஏன்னா போடுங்க நீங்கள். உடையுதாம்மா? உடையாதுங்கள. உடையிற மீன் நான் போட மாட்டேங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறது தெரியுமா? கழுவும் போது பார்த்து கழுவணும். இது ரவுண்டாக போடாலும் சரி, இல்லை முடிஞ்சாலும் சரி, கழுவும் போது இங்கே காசாக போடாமல் உடையாது. வெட்டும் போது உடைஞ்சாதான் கழுவும் போது உடையும். மீன் நல்லா இருக்குமா? அது ஐஸ் மீன் தான். அந்த மீனை நீங்கள் இந்த மீன் வச்சுட்டு அந்த மீன் செய்ய சொல்லுங்க. இந்த மீனை வச்சுட்டு அந்த மீன் செய்யுங்க. கழுவிட்டு மசாலா போட்டால் போதும். 2 மணி நேரம் ஊறலாம், ஒன்றும் ஆகாது. மசாலா போடணும். கழுவிட்டு மசாலா போட்டு வச்சுட்டு வச்சுங்களா, 2 மணி நேரம் ஆனால் மீன் ஒன்றும் ஆகாது. சரிங்களா? ஆனால் நீங்கள் உடனே மசாலா போடணும். இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இந்த சீலாவுக்கு வந்து 2 சீலா இருக்கு. இது வந்து வெள்ளை சீலா. டோட்டலாகவே வெள்ளை சீலா தான். இது உங்களுக்கு ரவுண்டா வேணுமா, கிராஸா வேணுமா? அப்படியா? உங்களுக்கு கழுவு உடைஞ்சுது? கழுவு மாதிரி உடைஞ்சுதா?
மீன் ஒரு ஐஸ் மீன் அந்த மட்டும்தான் அந்த மாதிரி உடையும். அதில் இன்னொரு மீன் இருக்குது இதுலேயே, மாவு வஞ்சிரம் இருக்கு. அந்த மீனை மேக்சிமம் கேஸாக போடவே கூடாது, இது வெட்டும் போதே உடையும். இது எல்லாம் சீலா ஒன்று, இந்த சீலா மட்டும் தனி. அப்படியா? மச்சான் குமார் மச்சான், கட்டையை வந்து வலி மச்சான், கட்டையை வலின்னு பீஸ் பாருங்க. ஓகேவா? இன்னும் வால் பெருசாக வேணுமா? நாளைக்கு மஞ்சளோட பீஸ் ஆகணும் என் கட்டி. இப்போ இந்த மீனை நீங்கள் வறுக்கிறீங்களா, இந்த மீனை நீங்கள் வறுக்கும்போது 4 பக்கமும் திருப்பணும். இது ஒரு பக்கம் வைக்கணும், இது ஒரு பக்கம் வைக்கணும், இது ஒரு பக்கம் வைக்கணும். ஆனால் அந்த மீனாண்டா கிராஸ் ஸ்லைஸ் கூட 2 சைடு தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு. பெருசாக இருந்தால் நாங்கள் வாண்டடாக போட மாட்டோம். அவ்வளோதான். கவர் இருக்குங்களா? இது உள்ள பிளாக் கவர் இருக்குது. இந்த மீன் தான் கடவுரா? போடுறோமா போடுறோமா போடுறோமா. இதோ உண்டுண்ணா, இவங்க முடிஞ்ச உடனே உங்களுக்கு ரெடி பண்ணி தச்சுருவோம் பின்னாடி. மீன் நல்லா இருக்குமா? இந்த மீனில் வாங்கணும்னா நீங்கள் 2 கிலோ கிட்ட வாங்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும். மஞ்சள் மீன் வாங்குறது கடவுள மீன், ஃபேமஸான மீன், அது வந்து பெருசாக வாங்கணும். ஆமாம், 2 கிலோ சைஸ் வாங்கணும். மஞ்சளுமே வாங்கிட்டாங்க, அந்த மீன் நல்லா இருக்கும். நடு சென்டர் ஒரே உங்களுக்கு மட்டும்தான். ஓகே, வரேன் வரேன்.